ஹாய். ஸ்கொயரா 15க்கு 15ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 15, 15ல அத எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளா மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு ட்ரையாங்கிளா மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கார்னரை எடுத்து சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த இந்த பகுதியும் இப்படி மடக்கிக்கோங்க சென்டர் வரைக்கும் வச்சு. அதுக்கப்புறம் இந்த 3வது பகுதியும் இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போ பேப்பரை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அந்த பகுதியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த சென்டர் லைன் வரைக்கும் இந்த ஒரு பகுதியை மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதியை அதே மாதிரி சென்டர் லைன் வரைக்கும் மடக்கி விட்டுக்கோங்க. இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா இந்த கார்னர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேல் பகுதி இதை இப்படி மேலே பார்த்து மடிச்சு விட்டுக்கோங்க. அடுத்த பகுதி அதே மாதிரி மேலே பார்த்து மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 பகுதியும் மடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த இடையில இந்த பகுதியை நிமித்து விட்டுக்கோங்க. நிமித்துட்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியை நிமித்து இப்படி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நிமித்திக்கிட்டு அதுக்கு எதிர் சைட்லேயும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இந்த 2 பகுதியை இந்த மாதிரி இணைச்சிக்கோங்க. இப்படி மடக்கிக்கலாம். இப்போ நமக்கு பார்க்கும்போது இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பரை நிமித்துக்கோங்க. நிமித்திட்டு இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறம் பேப்பரை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பகுதியும் நீட்டாக ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு
இந்த பகுதியை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பேப்பரை இந்த மாதிரி திருப்பி வச்சு இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நிமித்துக்கலாம் பேப்பரை. இப்போ இந்த மாதிரி பேப்பர் பகுதியை இப்படி மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. இல்லை சுருக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நிமித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி கீழே பார்த்து ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் இந்த பகுதி இந்த மாதிரி உள்ளாடி ஆக்கிக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு போல் உள்ளேயும் பேலன்ஸ் இந்த வாய்ப்பகுதி மாதிரி, பப்பியோட வாய்ப்பகுதி மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி நிமித்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த முனைப்பகுதி மூக்கு மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த பகுதியை லைட்டாக இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும் முனைப்பகுதி. அப்புறம் இந்த தலையோட இந்த பின்பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தாச்சுன்னா நமக்கு அந்த பகுதியில் ஒரு குட்டியாக ஸ்கொயர் மாதிரி ஒரு பகுதி வரும். அந்த ஸ்கொயரை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த 3 கார்னரையும் நீட்டாக அதை பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கார்னர் பகுதியை நல்லா பிடிச்சி விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி பார்த்தீங்களா, 4 முக்கும் இப்படி இப்படி ஆக்கிக்கணும். பார்த்தீங்களா, இப்படி. இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே கால் பகுதியில் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை திருப்பிக்கிட்டு ஒரு சின்ன பகுதி வெளியே இருக்கிற மாதிரி, அதாவது டாகோட வாலுக்காக நம்ம ஒரு சின்ன பகுதி வெளியே இருக்கிற மாதிரி இப்படி பண்ணிக்கணும். உங்களுக்கு வாலோட ஹைட் எவ்வளோ அதை பொறுத்து பண்ணுங்கள். கொஞ்சம் குட்டியாகவே வச்சா போதும். பாருங்கள், டாகோட வால் பகுதி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த முனை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியை லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நமக்கு பப்பி அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.